எதிர்காலமே விவசாயிகளுக்கு சூரியமாகிவிடும் என்ற அந்த ஆபத்தை உணர்ந்து 11 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையிலே நீதியரசர் செல்வம் அவர்களின் அமர்விலே என்னுடைய ரிட் மனுவை பார்ட்டியின் பிரசராக தாக்கல் செய்தேன். ஜஸ்டிஸ் செல்வம் அவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்து இது தமிழ்நாட்டிலே இருந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டியது என்று அவர் ஆணை பிறப்பிக்கிற போதே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நேரடியாக இதிலே ஈடுபட வேண்டும், வருவாய்த்துறை அதிகாரிகளை ஈடுபடுத்தி அதே போல எல்லா ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் நீதியரசர்கள் நீதித்துறையில் உள்ளவர்கள் போய் மேற்பார்வை செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னதோடு நீங்களே நேரடியாக உங்கள் கட்சியினுடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு பொதுமக்களை அழைத்துக் கொண்டு இதில் நேரடியாக நீங்கள் ஈடுபட்டால் மற்றவர்களுக்கு அது ஊக்கமளிக்கும் என்றார். அதுபோல 9 மாவட்டங்களில் காலை 7 முதல் இரவு 7 மணி வரையிலும் கடப்பாறை, ரம்பம், அதை வேரோடு கிள்ளி எறிவதற்கு தேவையான சாதனங்கள் அவற்றை வைத்துக் கொண்டு நான் ஈடுபட்டேன். கொளுத்தும் வெயிலும் கூட ஈடுபட்டேன். மிகவும் அதை வரவேற்றார். திரும்ப நான் நீதிமன்றத்துக்கு வந்தபோது பிறகு ஐடிஐ எங்க கவர்னர் மாளிகையை சுத்தி இருக்க இடத்துல இருக்க மான்கள்லாம் இது வேறு சீமக்கர்களை அகற்றிட்டா மான்கள்லாம் உயிரோடு இருக்க முடியாது என்று அறிவுக்கு பொருத்தமில்லாத வாதத்தை வைத்து ஒரு ஸ்டே வாங்கினாங்க. பிறகு அந்த ஸ்டே உடைச்சிட்டோம். சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கே வந்துச்சு. நான் தொடர்ந்து எல்லா அமர்வுகளையும் கலந்துகிட்டேன். கடைசியாக நீதியரசர் சதீஷ்குமார், நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் அமர்வில் வந்தது. கடந்த முறை ஏற்கனவே போடப்பட உத்தேசித்துள்ள ஆணைகளோடு இன்னென்ன திட்டங்களை எல்லாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்று சஜஷன்ஸ் என்னுடைய ஆலோசனைகளை கொடுத்தேன். இன்றைக்கு நீதியரசர்கள் உங்கள் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்கார்பரேட் செய்யப்பட்டு விட்டது இந்த தீர்ப்பிலே என்று சொன்னார். அந்த முழு ஆணையும் கைக்கு வர இருக்கிறது. நான் அவரிடம் சொன்னேன், மொத்த தமிழ்நாடும் நீதியரசர்களே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். ஐ myself will involve in this என்றவர் என்னால் முடிந்த அளவுக்கு என்னோடு பலரையும் திரட்டிக் கொண்டு கிராமங்களுக்கு போய் இதை அகற்ற வேண்டும், அதில் ஈடுபடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். கேரளாவை நம்ம ஒரு எக்ஸாம்பிள பின்பற்றலாம். அங்க சீமக்கருவை எங்கேயும் பார்க்க முடியாது. முளைக்கும் போதே தூர்ல இருந்து வேர்ல இருந்தே எடுத்து பிடிங்கி போட்டுருவாங்க அந்த ஸ்டேட். அதனால ஆறுகள், நதிகள், தண்ணீர் வெள்ளமா ஓடுறது மட்டுமில்ல, இத உள்ளே அவங்க பிரவேசிக்க விடல. ஆனால் இங்க 60 கொண்டு வந்து இது விறகுக்கு பயன்படும் விதைச்சு, இப்ப யாரு விறகுக்கு பயன்படுத்த கிடையாது எந்த வீட்லயும். ஆனா ஆடு மாடுகள் அங்க போய் நிக்காது, சிறபிடிக்காது, பறவைகள் அதுல கூடு கட்டாது, முட்டையிடாது. இருக்கிற பிராணவாயெல்லாம் உறிஞ்சிட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் அது வெளியிடும். 50 அடி 100 அடி ஆழத்துக்கு வேர்விடும். வேரோடு பிடுங்கி எரிந்தால் உடைய மேல்மட்டத்திலே வெட்டி போட்டால் ஒரு 20 நாளைக்குள்ள பழவெடி தலைச்சிடும். ஆகவே இதை முழுமையாக அனைவரும் ஈடுபட வேண்டும். இதிலே கட்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டு சுற்றுச்சூழலையும் விவசாயத்தையும் காப்பாற்றுவதற்கு அனைவரும் எல்லா துறைகளில் இருப்பவர்களும் ஜுடிஷியல் ஆபீசர் சொல்லி நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இதிலே ஈடுபட்டார்கள். இதை அகற்றுகிற பணியில் எல்லா மாவட்டங்களிலும். அதுபோல மீண்டும் ஒரு போர்க்கால நடவடிக்கையாக இதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள அனைத்து தரப்பினரும், குறிப்பாக விவசாய பெருமக்களும் விவசாய தொழிலாளர்களும் தொழிலாளர் வர்க்கமும் தமிழ்நாடு பூராவிலும் இந்த வேலி கருவிலை அகற்றுவதற்கான அந்த தேவையான பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள், செய்தியாளர்கள், என்னுடைய அருமை நண்பர்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு, இதில் அரசியல் கிடையாது, ஜாதி மதம் கட்சி எதுவும் கிடையாது, இந்த செந்தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் விவசாயத்தை காப்பாற்றுவதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் இந்த நீதியரசர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த யோசனைகளை ஏற்றுக்கொண்டு இதிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். எனக்கு இது மகிழ்ச்சிக்குரிய நாள். 11 ஆண்டுகளுக்கு முன்பு இதற்காக நான் நீதிமன்றத்துக்கு வந்தேன். இன்றும் அவர்கள் தீர்ப்பளிக்கிற போதும்
நான் வர வேண்டும் என்று தான் வந்தேன். அவர்கள் நல்ல மலர்ந்த முகத்தோடு இந்த தீர்ப்பை சொல்வதிலே அவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. இதை ஒரு தொடக்கத்திலே சொல்றது வார் ஃபுட்டிங் இதை செய்ய வேண்டும். தேர்தல் நேரத்திலே ஒருவேளை அதிக நாட்கள் அதுக்கு நான் போக முடியாது. ஆனால் தேர்தல் முடிந்த பின்னரும் நான் என்னை பொறுத்தமட்டில் என் தோழர்கள் ஆங்காங்கு இதில் ஈடுபட செய்துவிட்டு நானே நேரடியாக களத்தில் இறங்கி இந்த பணியில் ஈடுபடுவேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, அது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. 39 டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்புல. 39 ஆணைகள் வழிகாட்டுதல்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு கமிட்டி போட்டிருக்காங்க. அதாவது பியூட்டி கமிட்டியில யாருக்கா? இதற்காகவே நீதிமன்றத்தில் பலமுறை தீர்ப்பளித்த நீதியரசர் செல்வம் அவர்தான் இந்த செய்மக்கருவியை அகற்றுவதில் முழு அக்கறையோடு கவலையோடு எல்லோரையும் ஈடுபடுத்தியது. ஜுடிஷியல் ஆபீசர்ஸ், கலெக்டர்ஸ், லாயர்ஸ் ஈடுபடுத்தியது ஜஸ்டிஸ் செல்வம். அவர் ஒரு கமிட்டி மெம்பர். ஜஸ்டிஸ் பாரதிதாசன் அனதர் கமிட்டி மெம்பர். 2 பேர் இது அக்கறை உள்ளவங்களை இவங்க நல்ல யோசனை பண்ணி இந்த கமிட்டியில அதுக்கு தலைமை தாங்க போட்டிருக்கிறாங்க. ஆகவே இந்த பணியை தீவிரமாக செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே 2 நீதியரசர்களும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆணையும் அவருடைய ஆலோசனைகளும் தமிழகத்தினுடைய இந்த தீங்கான விசைச்செடியை டெமன், பல நாடுகளில் டெமன் தான் பிசாசுன்னு தான் சொல்றாங்க, இந்த பிசாசை அடியோடு வெளியேற்றுவதற்கு நாம் கங்கணம் கட்டிக்கொண்டு உறுதியோடு செயல்பட இருக்கிறேன் என்பதையும் உங்கள் அனைவருடைய கவனத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த வேளையில், மத்தியான வேளையில் இத்தனை செய்தியாளர்களும் தொலைக்காட்சி நண்பர்கள் வந்ததற்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உங்கள் மூலமாகத்தான் மக்களுக்கு செய்தி போக முடியும். மக்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆங்காங்கே இப்பொழுதே நீங்கள் ஆரம்பிங்கள். வீட்டு பக்கத்திலே, உங்கள் தோட்டத்துக்கு பக்கத்திலே இப்பொழுதே உங்கள் வேலைகளை ஆரம்பிங்கள் என்று தமிழக மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓட்டெல்லாம் கேட்கல, இதைத்தான் கேட்டுக்கிறேன்.